அங்கே இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே வந்து 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி போட்டது. ஸோ அதனால தரமான உணவுகளை கொடுக்க முடியல அப்படின்னு குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஆனால் அதற்கான ப்ராப்பரா நிதியை ஒதுக்கீடு செய்து அது பல இடங்கள்ல பூர்த்தி செய்யப்பட்டாலும் கூட பல இடங்கள்ல கிரைண்டர், மிக்சி, பாத்திரங்கள்னு புதுசா வாங்கி அந்த இடங்கள்ல வருமானம் பெருகி இருக்கு. அதாவது மக்களுக்கான அந்த ஒரு தேவை பூர்த்தி அடைஞ்சிருக்கு. அங்க ரூ. 500 வர இடத்துல ஒரு ரூ. 1000 வருதுன்னா மக்கள் அதிகமா அதனால பயனடைகிறாங்க அப்படின்ற டேட்டாஸ் இருந்தாலும் கூட இன்னும் சில இடங்கள்ல இந்த மாதிரியான பேசிக் நீட்ஸ் இல்லாம இருக்கு. சரியான முறையில பருப்புகள் போய் சேர மாட்டேங்குது சாம்பாருக்கு. சரியான முறையில சப்பாத்திக்கான கோதுமை மாவுகள் போய் சேர மாட்டேங்குது இப்படின்ற குற்றச்சாட்டுகள் இருந்துகிட்டே தான் இருக்கு. அதன் அடிப்படையில தான் இபிஎஸ் அவர்கள் சமீபத்துல பிரச்சாரம் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு இளைஞர் அம்மா உணவகங்கள் குறித்து ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அதற்கு இபிஎஸ் அவர்கள் அதிமுக ஆட்சி மீண்டும் வந்தால் நாங்க வந்து அம்மா உணவகங்களை மீண்டும் கொண்டு வருவோம், சரியாக முறைப்படுத்தி மக்களுக்கு தரமான உணவை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு.